ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் சேனல். நான் உங்கள் நித்யா. நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது எக் பாஸ்தா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். நல்ல வாட்டர் கொதிச்சதுக்கப்புறமா அந்த பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கணும் இதில், அப்போ தான் அது வந்து ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இதை வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம், இதை நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி அமுங்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்ததுன்னா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருந்ததுன்னா அதில் போட்டு வாட்டரெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. நல்ல வாட்டர் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் வாட்டரில் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம அப்படியே போட்டு வச்சோம்னா அது ரொம்ப அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் இதை வாட்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பாஸ்தாவையும் இந்த மாதிரி நான் இந்த வாட்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்தியன் ஸ்டைலில் ஒரு எக் பாஸ்தா தான் பண்ண போகிறேன். நல்லா இந்த பட்டை லவங்கம் ஃப்ளேவரோட நல்ல காரமான ஒரு எக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை இந்த வாட்டரில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப பாயில் ஆகக்கூடாது, நல்லா இருக்காது. பாயில் ஆகிடுச்சுன்னா குழன்னு ஆகிடும். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அது லைட்டாக ஹீட் ஆனதும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருந்தேன். ஸோ நான் 2 ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா ஆனியனையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆனியன் நல்லா வதங்கணும். உங்களுக்கு ஆனியன் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிளுமே சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா நம்ம இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வேகணுன்னா இந்த பேனை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம எக்கு ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 5 எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எக் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எக்கு இது கூட உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனியாக ஒரு பேனில் கூட எக்கு மட்டும் நல்லா
ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எக் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட சால்ட் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து எக் நல்லா ஃப்ரை ஆகும். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், எக் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தனித்தனியாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பாஸ்தாவை நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்தாவை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாஸ்தா உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாஸ்தா தனித்தனியாக தெரியணும். நல்லா மிக்ஸ் பண்ணி பாஸ்தாவை உடச்சிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி அந்த மசாலா பாஸ்தாலாம் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா ரெடி. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.